எந்தெந்த ஆப்லலாம் ஏஐ செயல்பாடுகள் வந்து அதிகமா இருக்கு? இப்போ ஏஐ செயல்பாடுகள் இல்லாத ஆப்பே வந்து கம்மிங்கிற அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸில் அது வந்துருச்சு. முதல்ல இது எப்படி வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏஐயால் பல விஷயங்கள் செய்ய முடியும். ஆனால் அதால் இதெல்லாம் செய்ய முடியுன்றது நமக்கு தெரியறதுக்கும், அதை பயன்படுத்துறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்ததுனாலையும், குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ராம்ப்டை கொடுத்து, அதுக்குன்னே ஒரு ஆப் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய முகத்தை ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து 85 வயசில் எப்படி இருப்பீங்க, 60 எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லைடரை நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அந்தந்த வயசில் எப்படி இருப்பீங்கன்னு காமிக்கிற மாதிரி ஒரு மாடல். ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து பெரிய ஒரே மாடல் எல்லாத்தையும் செய்யறதுன்றது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது வயசை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த மாடலை வச்சு அவங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் குட்டி குட்டியாக ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்தது. இப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி அப்ளிகேஷன்ஸே பலதும் செய்யும். அதில் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்ம என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால இப்படிப்பட்ட அப்ளிகேஷனை தனியாக தேடி போகிற தேவை வந்து நமக்கு குறையுது.